சகோதர சகோதரிகளே, அங்க இருக்கிற நூல் அந்த நூலை இன்றைக்கு நமது பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாக கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டுள்ளோம். இன்ற கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பதை நிறைய ஒரு கால அளவு கொடுத்து அதற்கு பிறகு நம்ம ஒரு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு வெளியில நின்று நம்ம ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். நம்ம ஏனென்றால் கடந்த காலத்திலே மின்சார சட்டம் 2003 அடிப்படையிலே நடைபெற்றுக் கொண்டுள்ள ஒரு மாறுதலுக்கு உட்பட்டு என்றால் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே நம்ம நிர்வாகத்தை செயல்படுத்த விட வேண்டும், அரசாங்கத்தையும் இந்த சட்டத்தை அமுல்படுத்த நம்ம தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம அமைதியாக அரசுக்கும் சரி நிர்வாகத்திற்கும் சரி ஒரு சப்போர்ட்டிவா நம்ம இவ்வளவு நாள் இருந்தோம். நம்ம ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டுள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே தொழிலாளர் விரோத விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது இனிமேல் பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் அமைதியாக இருந்தால் அது தொழிலாளர்களுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாக முடியும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு முதல் கட்ட போராட்டமாக இன்னைக்கு நடத்துறாங்க. முதல் கட்ட போராட்டமாக இன்னைக்கு இங்க நம்முடைய தலைமையகம் முன்பாக அரசாங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை அளிக்கும் விதமாக இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்துறோம். நம்ம ஏனென்றால் அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாருமே இப்ப புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மின்சார வாரியம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே நம்ம டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம யாரும் டான்ஜெட்கோ இல்ல, அதையும் கலைச்சிட்டாங்க. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால ரிசர்வ் பண்ணிட்டாங்க. 4 நாளைக்கு முன்னால நேம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அதுக்கு மாத்திட்டாங்க. உற்பத்தி பிரிவுல வேலை செய்யறவங்க யாருமே டான்ஜெட்கோ கீழே கிடையாது. அவங்க எல்லாருமே தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு தனி கம்பெனிக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்க 5வது மாடியில் இருக்கக்கூடிய எல்சிஎஸ் என்று சொல்லக்கூடிய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அவங்களுக்கு தனி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனி கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க யாருமே இன்னைக்கு டிஎன்இபி ஸ்டாஃப் யாருமே கிடையாதுங்க. டிரான்ஸ்மிஷன்ல 110 kVக்கு மேல வேலை செய்யறவங்க எல்லாருமே யாருமே டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே டிரான்ஸ்கோ எம்ப்ளாயிஸ். மின்சார வாரியத்தை மின்சார சட்டம் 2003 படி 5 கூறா பிரிச்சுட்டாங்க. 5 கூறா பிரிச்சு இவங்களுடைய இதுகாரம் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அடையாளம் இல்லாம கொண்டு போய் தொலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. உங்க அடையாளத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அடையாளமே இல்லாம உங்களை எல்லாம் தொலைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசும் சரி மின்சார வாரிய நிர்வாகம் சரி இணைஞ்சு செயல்படுறாங்க. இதுல எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு முறையும் நம்ம ஒவ்வொரு கோரிக்கையும் கேட்க போறோம். இன்னைக்கு கேட் மீட்டிங் போட போறோம். நோட்டீஸ் கொடுத்த உடனே டிஆர்எஸ் வருது. இன்னைக்கு உடனே டிஆர்எஸ் வருது. ஆனா ஒரு மீட்டிங்லயும் உங்க அதிகாரிகள் சொல்லுவாங்க மின்சார வாரியம் நம்மளுடைய டான்ஜெட்கோ லாஸ்ல இருக்கு, கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அபிஷியலா சொல்றேன், கடன் கிடையாது, கடனே கிடையாது. கடன் இல்ல அப்படிங்கிற விஷயம் ஒரு வருடம் நடக்கக்கூடிய நடப்பு கணக்கு பற்றாக்குறை வச்சு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் சொல்லக்கூடிய நடப்பு கணக்கு பற்றாக்குறை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறைய ஒரு மார்ச் 31 வரக்கூடிய பேலன்ஸ் ஷீட் போடும் போது எவ்வளவு கடன் எனக்கு எவ்வளவு உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற கணக்கு வருவா. அந்த லாஸ் ஆன கணக்கை உதய் திட்டத்தின் கீழே, உதய் மின் திட்டத்தின் கீழே மத்திய அரசு
தமிழக அரசு வந்து தமிழ்நாடு இந்த டிரான்சிட் நிறுவனத்திற்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து இந்த சட்டசபை கூட்ட நிகழ்வை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த வருடத்தினுடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறையை வந்து மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு நாங்க வந்து திருப்பி கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 25,000 கோடிக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு 10,000 கோடி உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 10,000 கோடி வந்து தமிழக அரசு மின்வாரிய நிர்வாகத்திற்கு திருப்பி கொடுத்தாச்சு. அப்ப இதுல எங்க லாஸ் இருக்கு? உங்க லாஸ் நீங்க போடுற கணக்கு எல்லாமே உங்களோட டிஏ அரியர்ஸ் உட்பட உங்களுடைய வேஜ் ரிவிஷனுடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அரியர்ஸ் உட்பட உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட பதவி உயர்வுகளுக்கு உண்டான செலவு உட்பட காலியாக பணியிடங்களை வந்து நிரப்பக்கூடிய செலவுக்கு உட்பட எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது. அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு போடுறது? இது இன்னும் எத்தனை வருடம் ஏமாத்துவாங்க? இப்படி யாருமே கேட்கலாம். இன்னைக்கு வந்து வரக்கூடிய நடக்கக்கூடிய போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அரசாணையின் 100 படி ஒப்பந்தம் போட்ட உடனேயே அன்னைக்கு ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போனதுதான் நம்மளுடைய சகோதர தொழிற்சங்கங்கள் எல்லாருமே. எல்லா தொழிற்சங்கங்களும் சரி, ஏன்னா அரசியல் தொழிற்சங்கங்களை எதுவும் கேட்க முடியாது. இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக தொழிற்சங்கத்தை கேட்க முடியாது. ஏன்னா தொழிற்சங்க நடவடிக்கை எல்லாமே வந்து அவங்க வந்து எதிர்கட்சியானவங்க நடவடிக்கை துவங்குவாங்க. அதுக்கு வந்து சைலண்ட் மோட்ல போயிடுவாங்க. இப்ப நீங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இன்னைக்கு சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து தொழிற்சங்க நடவடிக்கை எல்லாம் நீங்க கேட்க முடியாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இரண்டாம் கட்டமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அவங்க தொழிற்சங்கமாவே மதிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு கட்டா இங்கிட்ட அங்கிட்டு பாஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்க கூட்டணியா இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மற்ற எதுவும் தொழிற்சங்கங்களே கிடையாது. அந்த வார்த்தையை எடுத்துக்கவே முடியாது, அக்செப்டன்ஸே கிடையாது. அப்ப இன்னைக்கு தொழிற்சங்க நடவடிக்கை அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பாரதிய மஸ்தூர் சங்கம், பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் மட்டும்தான் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னைக்கு வந்து 4-5 கம்பெனியா கூறு போட்டதற்கு பிறகு கூறு போட்டு உத்தரவு போட்ட ஆடிட்டர் வச்சு அதுக்கு உண்டான கன்சல்டேஷன் பேஸ் பண்ணி எல்லாமே வாங்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஆர்எஸ்என் ஒரு கம்பெனியை வந்து அவங்க வந்து பணியை நிறுத்தி எல்லா பிரிவு அலுவலகங்களையும் சரி, எல்லா சப்ஸ்டேஷன்லையும் சரி, எல்லா ஜெனரேஷன் ஸ்டேஷனும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து யார் யார் என்னென்ன வேலை பாக்குறாங்க, அந்த வேலையை எப்படி லாபகரமா கொண்டு போறது, எந்தெந்த இடத்துல ஆளை குறைக்கலாம், எந்தெந்த இடத்துல ஆள் போடணும், எங்க வந்து லாபமா வந்து வரணும், எந்த இடத்துல நஷ்டம் போகுது அப்படின்னு எல்லா கணக்கையுமே வந்து ஏர்எஸ்என் அப்படிங்கிற கம்பெனி வந்து இவங்களுக்கு எல்லாம் வரமுறைப்படுத்தி புக்லெட் போட்டு கொடுத்துட்டான். அந்த புத்தகத்தை கையில வச்சுட்டு தான் விளையாண்டு இருக்காங்க. மேல கீழே தொழிலாளி என்ன வேலை செய்யறான், அசர் என்ன வேலை செய்யறான், வயர்மேன் என்ன வேலை செய்யறான், நீ கேங்மேன் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கிற கணக்கு வந்து மேல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல. ஏர்எஸ்என் கொடுத்தத கையில வச்சுக்கிட்டு ரீடிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டு இருக்காங்க. இவங்க போடுற ஒரு உத்தரவுக்கும் பின்னால எல்லாமே பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து நடக்கக்கூடிய பணிகள் வந்து முடங்கி போகுது. எல்லா இடத்துலயும் முடங்கி போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய இவங்க கேட்கறாங்க மேல இருந்து எங்கெங்க ஆட்குறிப்பு பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ரிடண்டன்ட் போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட் எல்லாம் வந்து களை எடுக்கணும், அந்த போஸ்ட் எல்லாம் மாத்தணும், எந்தெந்த இடத்துல போஸ்ட் டூப்ளிகேஷன் இருக்கு அதெல்லாம் போஸ்ட் எல்லாம் வந்து கம்மி பண்ணு, ஒண்ணு பண்ணு அப்படின்னு இவங்க யாருக்கு சொல்றாங்க? கூப்பிட்டு மேல சீஃப் இன்ஜினியருக்கும் சூப்பர் இன்ஜினியருக்கும் சொல்றாங்க. சீஃப் இன்ஜினியர் சூப்பர் இன்ஜினியர் அங்க உட்காந்து பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்க, சிஎம்டி முன்னால பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்போ இதுல யாரு நல்ல பேர் வாங்குறது அப்படின்ட்டு எல்லா சீஃப் இன்ஜினியரும் எல்லா ரிப்போர்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ரீடிப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு அந்த இடத்துல நிர்வாகம் வந்து சதைச்சு போயிட்டே இருக்கு. நீங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டா, என்ன பிரச்சனை, எப்படி அதை டேக்கிள் பண்ணணும், யார் யார் என்ன வேலை செய்யறா, அது எப்படி அந்த வேலையை வந்து நம்ம வாங்கணும், எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நிர்வாகம் வந்து தொழிற்சங்க கிட்ட கலந்து பேசுறதே கிடையாது. தொழிற்சங்கம் அப்படிங்கறது வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து தொழிற்சங்கம் துவங்கலாம் அப்படிங்கிற உரிமையை வந்து எப்படி வந்து டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்தார், எதுக்காக கொண்டு வந்தார்? சும்மா பொழுது பாக்குறதுக்கா?
நிர்வாகத்திற்கும் தொழிலாளிக்கும் வந்து ஒரு பாலமா இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழிற்சங்கம். இது சும்மா வந்து கூத்தடிக்கிறது கிடையாது. ஆனா அது மாதிரியான ஒரு சிந்தனையில நிர்வாகம் வந்து ஒரு முதலாளித்துவ போக்கு. ஏன் இந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னா, இது கார்பரேஷன் ஆயிடுச்சு. அப்ப கார்பரேட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து இங்க மேல வந்துருச்சு. கார்பரேட் மென்டாலிட்டி ஏன்னா லாபம் பார்க்கணும் அப்படின்னா நீ லாபம் பாரு, லாபம் பார்க்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஆனா அதுக்காக வந்து என் மேல ஏறி மிதிக்க கூடாது. என்னுடைய தனிமனித உரிமையை வந்து நீ வந்து மீறப்போ அது ஒரு விஷயத்திலையுமே சரி. ஏதோ பதவி உயர்வு போடல, பேனல் ஸ்கிப் பண்றோம், இது வந்து அடுத்த பேனல்ல போடுறோம், டிலே பண்ணி போடுறோம், இதனால ஒரு பைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, இதான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்ல எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது. இதுக்கு முன்னால ஒரு சீஃப் இன்ஜினியர் இருந்தாங்க, இங்க ஒரு லேடி இருந்தாங்க சீஃப் இன்ஜினியர். தொழிற்சங்கெல்லாம் வருதுனால கதவை பூட்டிட்டு அந்த அம்மா வந்து இல்லன்னு சொல்லிடும். உள்ள தொழிற்சங்கெல்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த பக்கம் அப்படியே படியறங்கி லிப்ட்ல வந்து வேலை ஓடி போயிடும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இப்படியே கண்ணாமூச்சி நடந்துட்டு இருந்துச்சு. ரிட்டையர் ஆகிற வரைக்குமே. அப்போ ஒரு இன்எஃபிஷியன்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தொழிற்சங்கங்களோட பேச்சுவார்த்தை தகுதி இல்லாத அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீ வந்து வளர்த்து வச்சுட்டு இருந்திருக்க இவ்வளவு நாளை. அது வந்து மின்சார வாரியத்தையே வந்து செதச்சிரும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு தெரியணும். அரசாங்கத்தை கவனத்தில் எடுத்துக்கணும். இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மின்சாரம் அப்படின்னா சாக்கடிக்கும். மின்சாரம் வந்து சாக்கடிக்கும். அரசாங்கங்கள் வந்து கவிழ்ந்த கதையெல்லாம் இதுல இருக்கு, ஒண்ணுமில்லாம போன கதையெல்லாம் இதுல இருக்கு. அதனால வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வேலை நடக்குது. ஒரே வயர்மேன் இருக்கான், ஒரு வயர்மேன் இருப்பான், 15,000 சர்வீஸ் இருக்கும், மெயின்டைன் பண்ணிட்டு 25 டிரான்ஸ்பார்மர் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு வயர்மேன் சுத்திட்டு இருப்பான். 10,000 15,000 சர்வீஸ் இருக்கும், ஒரு அசஸர் பார்த்துட்டு இருக்கான். நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து அப்படின்னா ஒரு நாள் பிரேக் பண்ண அப்படின்னா ஒரு நாள் பிரேக் பண்ண அப்படின்னா கதை பூரமே தண்டவாளம் இருக்கு. அப்ப அரசாங்கமே தெருவுக்கு வந்துடும். ஏன்னா எச்சரிக்கை பண்ண விரும்புறேன் நான். இவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இங்க சிட்டி இருக்கு இல்லையா, மெட்ரோ சிட்டி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இவங்களுக்கு அரசாங்கம் நினைக்குது. இந்த அரசாங்கம் இந்த மெட்ரோ சிட்டி மட்டும்தான் அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடையது. இங்க மட்டும்தான் எல்லாம், இங்க மட்டும்தான் கரண்ட் கட் ஆகக்கூடாது, இங்க மட்டும்தான் 100% ரீடிங் எடுக்கணும், இங்க மட்டும்தான் எல்லாம் இருக்கும். ஆனா எல்லா குப்பையும் இங்கதான் இருக்குது, எல்லா ஊழலும் இங்கதான் இருக்குது. இவன் ரெவென்யூ ஆகுமெண்டேஷனுக்கு இந்த எல்லை விட்டு அந்த பக்கம் வந்துருவான். ஆனா எல்லா ஊழலுக்கும் இங்கதான் இருக்கும். ஏன்னா இங்க எல்லாருமே வந்து மினிஸ்டருக்கு தெரிஞ்சவனா இருப்பான், மினிஸ்டர் பிஏக்கு தெரிஞ்சவனா இருப்பான், இல்ல மேல இருக்க சீஃப் இன்ஜினியர் தெரிஞ்சவனா இருப்பான். இவனுக்கு எல்லாம் யாருமே பண்ண முடியாது. அப்போ யார் வேலை செய்யணும்? டிஸ்ட்ரிபியூஷன்ல கீழே இருக்கிற மட்டும் தான் வேலை செய்யணும். யாரு என்ஜாய் பண்றது? நீ மேல உட்காந்து என்ஜாய் பண்ண. இது இனிமே நடக்காது. ஏனென்றால் நமக்கு வந்து அடிப்படையான விஷயம் செட்டில்மெண்ட்ல வேஜ் ரிவிஷன் செட்டில்மெண்ட் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட போ 3 மாசத்துக்குள்ள ஒர்க் லோட் செட்டில்மெண்ட். ஏன் பிஎம்எஸ் ஒர்க் லோட் சொல்றது அப்படின்னா, இன்னைக்கு இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல போறா மெட்ராஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு செக்ஷன்லயும் வந்து 2 பேர் அவுட் சோர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு செக்ஷன்லயும் 2 பேர் அவுட் சோர்ஸ் போடுறதுக்கு இவங்க டெண்டர் போட்டு அது போட்டு சாங்ஷன் பண்ணி எல்லாருக்கும் அவுட் சோர்ஸ் போட்டிருக்காங்க. இதே டெண்டரை அரசாங்கம் போட்டதுக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் வந்து ஒரு நாள் தர்ணா போராட்டம் நடத்தி எல்லாருமே தெருவு கூட்டம் வந்து அதை ஒரே நாள கேன்சல் பண்ண வச்சாங்க. யார் கேன்சல் பண்ண வச்சாங்களோ அதே அரசாங்கம் வந்து இப்ப வந்து போட்டு எல்லாருக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கு. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? அப்ப வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிறது உனக்கு தெரியுது இல்லையா? அவனை வந்து பெர்மனண்டா போடு, அப்பாயின்மெண்ட் பண்ணு. இல்லைன்னா அரசாங்கமே நீயே போடு, அவனை கான்ட்ராக்ட்ல போடு, நீயே டைரக்டா சம்பளம் கொடுக்கிற மாதிரி போடு. இந்த தன்மை வந்து எல்லா செக்டார்லயும் எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்கு, எல்லா கேடர்லயும் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா ரிட்டையர்ட் ஆன என்கேஜ் பண்ணு, எஸ்எஸ்ல ரிட்டையர் ஆன ஏடிஏ டிஏ கொண்டாந்து என்கேஜ் பண்ணு. நீங்க வந்து ஏஓ வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்களை போடு என்ற தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எதுலையுமே ஒரு தெளிவான முடிவு கிடையாது. கிட்டத்தட்ட 3 கோடி சர்வீசஸ்க்கு மேல அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அசஸ்மெண்ட் பண்றாங்க? ஒரு விஷயத்தை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாரதிய மின் தொழிலாளர் சங்கம் எதிர்ப்பு இல்லை. ஆனா அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்கிரேட் பண்ணணும்? இவங்க ஒரு ஆப் கிரியேட் பண்றாங்க, பண்ணுங்க, அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. பொதுமக்களுக்கு வந்து சாதகமா ஒரு விஷயம் பண்றீங்க, நாங்க வந்து எதிர்க்கல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ப்ளூடூத், அப்புறம் வயரை போட்டு ரீடிங் எடுக்கணும் அப்படின்னாங்க.
அது இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன? இங்க இருக்கிற ஜேஎம்டி வந்து போனாரு ஒரு நாள் வந்து இந்த ஃபீல்டுல நான் போய் பாக்குறேன் என்னென்ன டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறது வந்து முதல் 2வது நாளே வந்து அந்த டிஃபிகல்டிஸ் பட்டியலிட்டு கொடுத்தாச்சு. 2வது நாளே அவங்க ப்ளூடூத் இம்ப்ளிமெண்ட் பண்ண 2வது நாளே ஃபீல்ட்ல இருந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த டிஃபிகல்டிஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பட்டியல் போட்டு இங்க கீழே கொடுத்தாச்சு. அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டு உடனே ஜேஎம்டி வந்து இங்க அவரே போறாரு, நேரம் அவரே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எங்க போறாரு திரும்பியும் இங்கதான் போறாரு. இங்க பக்கத்துல வந்து தாம்பரத்துக்கும் குரோம்பேட்டையும் இங்க இருக்கிற மெட்ரோல தான் சுத்துறாரு. போட்டு ட்ரெயின் போட்டு மதுரைக்கு போ, திருச்சிக்கு போ, அங்க இருக்கிற ஃபீல்டு கண்டிஷன் வந்து எப்படி எடுப்பா சொல்லி பாரு. நீ இங்க இருக்கிற ஃபீல்டு கண்டிஷனை பார்த்துட்டு இதை எடுக்கிறா சொல்லிட்டு எல்லா இதையும் நான் சரி ரெக்டிஃபை பண்ணிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போட்டு எடு அப்படின்னா எந்த மொபைல்ல எடுக்க முடியும்? எவ்வளவு சர்வீஸ் எடுக்க முடியும்? எல்லாருக்குமே அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த கெப்பாசிட்டி உள்ள மொபைல் வந்து வச்சுக்க முடியுமா? இதெல்லாம் ஏன் நிர்வாகம் யோசிக்கல? இவங்க கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சாம்பிளுக்கு தான் எடுக்க சொல்றோம். நம்ம நீ சாம்பிளுக்கு எடுக்க சொல்றீங்க, இப்படி கை காமிச்சா போதாது. எஸ்சிக்கு நீ இப்படி கை காமிச்சா போதும், வேட்ட நாய் மாதிரி அப்படியே சர்றன்னு ஓடும். நீங்க அதெல்லாம் இதே கிடையாது. இவங்க வந்து இது ஒரு சாம்பிளுக்கு 4 பேர் பண்ண அப்படின்னா 40 பேரை நான் பண்ணி காமிச்சு நான் 40 பேர் பண்ணேன்னு சொல்லி நெஞ்சு நிற்பாரு எஸ்சி. உங்க எஸ்சி ஏன்னா அந்த மாதிரி மென்டாலிட்டி தான் எல்லாமே இருக்காங்க, வேட்ட நாய் மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப இதுக்கு யாரு இருக்கக்கூடிய போஸ்ட் குறைக்கிறதுக்கும் சரி, போஸ்ட் அபாலிஷ் பண்றதுக்கும் சரி, ஒர்க்லோட ஏத்துறதுக்கும் சரி ஒரு நியாயமான விஷயத்தை உண்மையா சொல்லணும். மேல உண்மையா சொல்றதுக்கு எந்த ஒரு சூப்பரிண்டென்டென்ட்டுக்கும் சரி, எந்த சீஃப் இன்ஜினியருக்கும் சரி தைரியம் இல்ல. இங்க மீட்டிங்ல உட்கார்ந்து பேசிட்டு மீட்டிங்ல வந்து அவங்க வந்து எல்லாமே பண்ணிடலாம் சார், ஓகே சார், டன் சார், பர்ஃபெக்ட் சார், எல்லாமே பண்ணிடுறேன் சார். உனக்கு மேன் கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, சப்போர்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி நீ பண்ற நீ? அப்ப எல்லாமே வந்து கீழே செக்ஷன் ஆபீசர் மேல வைக்கும். செக்ஷன் ஆபீசர் என்ன பண்ணுவான்? கீழே அப்படியே மேல ஒண்ணு அரியார் சார் ஆர்எஸ் மேல இறங்குவான், ஃபீல்டா இருந்தா அந்த பக்கம் ஃபோர்மேன் மேல இறங்குவான். எப்படி வேலை செய்வான்? அப்ப அங்கதான் ஆரம்பிக்குது லஞ்சம். அது யாரு ஊக்குவிக்கிறது? இதுக்கு தமிழக அரசுக்கு தெரியணும். இவங்க வந்து காசு கட்டிங் சொல்லிட்டு காசு கட்டிங் பண்றாளா இல்ல வந்து அதை கட்டிங் பண்றாளா தெரியல எனக்கு. எல்லாத்துக்குமே அலோகேஷன் இருக்குல்ல, ஈபியோட பட்ஜெட்டுக்கு அலோகேஷன் இருக்கு, இவ்வளவு போல் அலோகேஷன் இருக்கு. சமீபத்தில் பாருங்க எத்தனை போல் மேல ஏறி பாதியா ஆள் உழுது டேமேஜ் ஆயிருக்கு. போல் எப்படி நம்பி ஒரு வயர்மேனோ கேங்மேனோ எப்படி போல் ஏறுவான் மேல? புது போல்ல மேல ஏறா போல் பாதியில வந்து அப்படியே கவுந்து உழுகுது கீழே. 2-3 பேர் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 2-3 பேர் வந்து இடுப்பெல்லாம் ஒழுங்கி ஹாஸ்பிட்டல் கிடக்குறான். அப்போ அந்த போல் வாங்குறதுல கூட ஊழலா? அது ஏன் ஊழலாச்சு? ரொம்ப கால்குலேட்டிவா நம்மளுடைய போலுக்கு இங்க வந்து மேனுபேக்சர் பண்ணக்கூடிய இடத்தை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஜிசிசில இருக்கக்கூடிய அந்த போல் மேனுபேக்சர் பண்ண இடத்தை க்ளோஸ் பண்ணி அந்த செக்ஷனை மூடிட்டு அங்க ஆள் குறைப்பு பண்றாங்களா? நீ ஆள் குறைப்பு ஏன் பண்ற? வெளியில கான்ட்ராக்டர் கொடுத்து கல் வாங்குறதுக்கு அவன் போல் பண்ற, உள்ள வைக்க புள்ள வச்சு போல் பண்றான். நீ அதை வாங்கி சர்டிஃபை பண்ணி அந்த சர்டிபிகேஷன் பண்ணி பண்ற. நீ ஊழல் ரொம்ப அதிகமா போச்சு. நான் ஓபனா பகிரங்கமாக வந்து சொல்ல விரும்புறேன். நான் நிர்வாகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேலையினுடைய திறமை இருக்கு. அந்த மேன் பவர் வந்து ப்ராப்பரா வந்து டேப் அப் பண்ணா மட்டும்தான் நிர்வாகம் லாபமா போகும். இன்னைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய பிரஷர் பேர்ல 12,000 கோடி ரூபாய் 13,000 கோடி ரூபாய் உனக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டிவிஷன் வந்து ரீபே பண்ணிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீ வந்து உன்னுடைய பணியை முன்னெடுக்கணும். அதுக்குதான் வந்து உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றான். ஆனா நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னா பணியை முன்னெடுக்கிறதுக்கு மேல குடி தோன்ற. தொழிலாளிக்கு யாருக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. நீ யார் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யணும். நீ வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும். யார் என்ன வேலை செய்யணும் தெரியும். இன்னமும் கேங்மேனுக்கு அவன் என்ன வேலை செய்யணும் தெரியாது. அவன் என்ன வேலைக்காக அவன் எடுத்தான், அவன் என்ன வேலை செய்யறோம், நம்ம இந்த வேலைக்கு தான் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு இன்னும் கேங்மேன் தெரியாது. அதே மென்டாலிட்டிக்கு இன்னைக்கு ஆர்எஸ்ஐ கொண்டு வர்றாங்க, போர்மனையும் கொண்டு வர்றாங்க. எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யணுங்கிற மென்டாலிட்டி உருவாக்குறாங்க. அதுக்குண்டான பயிற்சியை கூட, அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் கூட, அதுக்குண்டான பவர்ஸை கூட எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. திருப்பூர்ல ஒரு டிவிஷன்ல நீங்க கற்பனை பண்ண முடியாது. ஒரு டிவிஷன்ல 35 செக்ஷன், 35 செக்ஷன் ஒரு டிவிஷன்ல. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது.
அங்க கிட்டத்தட்ட 30-40 கோடி ரூபாய் வந்து ரெவென்யூ அந்த டிவிஷன்ல வந்துட்டு இருக்கான். அவ்வளவு ரெவென்யூ வரக்கூடிய ஒரு டிவிஷனை இங்க வந்து செக்ஷன் ரீஆர்கனைசேஷன் பண்றோம், டிவிஷன் ரீஆர்கனைசேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும் பொழுது இங்க திட்டங்கள்லாம் போட்டு உத்தரவெல்லாம் போட்டு அதற்கு அடிப்படையில் வந்து நிறைய புதுசா டிவிஷன் தான் உருவாக்கிட்டாங்க, நிறைய சர்க்கிள் உருவாக்கிட்டாங்க. ஆனா திருப்பூர்ல மட்டும் அந்த ஒரு டிவிஷன் மட்டுமே 35 செக்ஷன் வச்சுக்கிட்டு இயங்க வேண்டிய மர்மம் என்ன சார்? அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் வந்து அதை பிரிக்கிறதே விட மாட்டேங்கிறான். ஏன்னா வருமானம், நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, வருமானம். அந்த வருமானத்தை பார்க்கறதுக்காக வேண்டி அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒரு செக்ஷனே பிரிக்க விட மாட்டாங்க, செக்ஷனே பிரிக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நீ பாக்குறியா? இதெல்லாம் நீ பாக்குறியா? ஆனா கேங்மேன் வந்து படிச்சானா நீ வந்து வேலைக்கு வரக்கூடாது, நீ படிக்காம அப்படியே இருக்கணும். அசஸர் ஐயா ஆனாலும் நீ ரீடிங் எடுத்துட்டு தான் இருக்கணும். சமீபத்தில் ஆர்டர் பண்றான், நீ ஆர்எஸ்ஆ சேர்ந்தா கூட தேவைப்பட்டா நீ ரீடிங் எடுக்கணும். இவரு அண்டர் செக்ரட்டரியா இருந்தா செக்ரட்டரியா இருந்து சேர்மனா வந்திருக்காரு. நீ சேர்மனா இருந்தாலும் செக்ரட்டரி வேலை பார்க்கணும் சொல்லி உத்தரவு போடலாமா? போடுங்க முதல் ஆர்டர். பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்து சேர்மனா இருந்தாலும் நீ அந்த வேலையை நீ சேர்ந்தா பார்க்கணும் போடலாமா? இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் அது மாதிரி போடலாமா? சீஃப் இன்ஜினியரா இருந்தாலும் நீ வந்து ஏஐ வேலை பார்க்கணும் அப்படி போடலாமா? ப்ரமோஷன் எதுக்கு கொடுக்குறாங்க? வயசாச்சுன்னு தான் கொடுப்பாங்க. வயசாச்சு, மெச்சூரிட்டி வந்துடும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், அதை பேஸ் பண்ணி 4 பேர்கிட்ட வேலை வாங்கிக்கிற திறமை வந்துடும், அதை பேஸ் பண்ணி பப்ளிக்க ஃபேஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்குறது ப்ரமோஷன். ஆனா அந்த திறமை எதையுமே யூஸ் பண்ணிக்காம நீ வந்து ஒரு 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 சின்ன ஒரு பிசினஸ் கணக்கு, ஒரு பிசினஸ் கணக்கு நீங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவர் வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரெவென்யூ சூப்பர்வைசர் இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸ்மெண்ட் வச்சுக்கோங்க, அவரை வந்து லோயர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அசஸர் குறைந்த குறைஞ்ச வேலையில் இருக்கக்கூடிய அசஸர் வேலை செஞ்சா இது வந்து கம்பெனிக்கு லாஸா கெயினா சார்? அது இந்த கணக்கு தெரியாது அவங்களுக்கு. எத்தனை 1000 பேர் ஐயா வாங்கி ரீடிங் எடுத்துட்டு இருக்கான், அது ரீடிங் எடுக்க கம்பெனிக்கு லாஸ், கம்பெனிக்கு லாஸ். இது எல்லாமே உணரல, இன்னும் அரசாங்கமும் உணரல, இவங்களும் உணரல. ஏன்னா இன்னைக்கு எது நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. அரசாங்கங்கள் போடக்கூடிய உத்தரவை இங்க எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்லை. எதுவுமே முக்கியமா அரசாங்கம் வந்து வாரிசு வேலைக்கு வந்து கொள்கை முடிவு எடுக்கிறாங்க, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ். அது அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு பண்ணக்கூடிய நிறைய சலுகையில கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. ரீசெண்டா வந்து ஜியோ நம்பர் 33 சொல்லி டிசம்பர் 2023 போட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வந்து அரசாங்கத்தோட வெல்ஃபேர், இதை கண்டிப்பா நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, அரசு ஊழியர் இறந்து அவருடைய வாரிசு வந்து 12 வயசு ஆகலன்னு வச்சுக்கோங்க, 12 வயசு ஆகல, நீ அப்ளிகேஷன் போட்டேன்னா உனக்கு 11 வயசு ஆகல அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவான். அப்புறம் நீ அப்ளிகேஷன் போடுவ, அப்ப 3 வருஷம் ஆயிடும். அப்ப நீ அப்ளிகேஷன் போடும் போது நீ அப்புறம் 18 வயசு ஆனதுக்கு பிறகு அப்ளை பண்ண அப்படின்னா நீ 3 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவான். இந்த 2 பேர் இருக்கக்கூடிய சிக்கலை இந்த தடவை தீர்த்து விட்டுருக்காங்க கவர்மெண்ட். தீர்த்துட்டு நீ எப்ப வேணா அப்ளை பண்ணலாம், ஆனா 18 வயசு வரைக்கும் தான் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எல்லாமே அந்த பெனிஃபிட் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய 85,000 தொழிலாளிக்கு வந்து அந்த பெனிஃபிட் வரக்கூடாது, அரசாங்கத்தினுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேலை பாக்குறீங்க. அரசாங்கம் கவனிக்கலையா? மின்சாரத்துறை அமைச்சருக்கு ஒண்ணு தெரியலையா? இட்ஸ் வெரி பிக் வெல்ஃபேர் மெஷர். அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? இன்னும் அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அரசாங்கம் வந்து எல்லா செக்டார்லயும் வந்து ஐடி டிவிஷன் ஃபார்ம் பண்றான், ஜியோ இஷ்யூ பண்றான். ஐடி டிவிஷன் அப்படின்னு ஒரு ஜியோ இஷ்யூ பண்றான். கம்ப்யூட்டர் எல்லாமே கணினிமயமாச்சு, அதுக்கு தனியா வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அதுல ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள கொண்டு வரணும், ஐடி படிச்சவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜியோ இஷ்யூ பண்ணி அந்த ஜியோ நடைமுறைப்படுத்தி எல்லா டிவிஷன்லயும், அதாவது அவங்களுடைய எல்லா செக்டார்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி பண்ணணும்ங்கிறது கொடுத்திருக்காங்க ஜியோ. இன்னும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கு முன்னாள் இருந்த எந்த அரசாங்கத்தில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த சேர்மன் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்ப நம்ம எடுத்த அந்த போராட்டத்தினோட அடிப்படையில் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு 48 போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. எப்போ 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு.
இங்க வந்து ஐடி டிவிஷன் சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற சீஃப் இன்ஜினியருக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. அங்க இருக்கிற முக்கால்வாசி ஆபீசருக்கு கம்ப்யூட்டர் தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க எவனுமே ப்ரொபோசல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. யார் கட்டி வச்சிருக்கா? சீஃப் இன்ஜினியர் ஐடி. எங்க விளங்குவது? எப்படி விளங்கும்? இன்னைக்கு ஃபீல்டுல வந்து முக்கால்வாசி பேருக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸுக்கு மேனேஜர்ஸுக்கு இஆர்பி தெரியல. இஆர்பி வந்து சரியா ஆபரேட் பண்ணாதனால, இஆர்பியில் இருக்கக்கூடிய குளறுபடியினால இந்த மாசம் வந்து பெரிய அளவுல குளறுபடி நடந்திருக்கு. பெரிய அளவுல குளறுபடி. சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன் பண்ணினா உங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கிறது சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ். அந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கிட்டத்தட்ட 4-5 மாசமா சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு ஒருத்தனு கூட போவே இல்லை. ஒருத்தனு கூட போல. அது என்ன சொல்லி உள்ள போய் பார்த்தா இஆர்பில தப்பா போட்டிருக்காங்க. இஆர்பில எப்படி போடுறதுன்னு தெரியல. இஆர்பில என்ன பண்றது தெரியல. இஆர்பில எதுவுமே தெரியல. ஆனா இஆர்பில எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சவன அவனுக்கு வேலை கொடுக்க கூடாது சொல்லி முடக்கி வச்சிருக்காங்க நிர்வாகம். இது நிர்வாகம் விலகுமா? எதுக்காக அரசு உத்தரவு போடுற? இது தனி அரசாங்கம் நடக்குதுங்க. இது தனி அரசாங்கம் நடக்குதுங்க. இது யாருமே கேட்கறதுக்காக இல்லையா? பிஎம்எஸ் கேட்கும். பிஎம்எஸ் கேட்கும். கேட்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது முதல் கட்டம். அதனால சொல்றேன், இது முதல் கட்ட போராட்டம். இந்த போராட்டம் வந்து இன்னும் தொடரும். இந்த போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க கலந்து பேசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 26ஆம் தேதிக்கு விழுப்புரத்துல அப்படின்ட்டு. விழுப்புரத்துல இருந்து அடுத்த போராட்டம் எந்த மண்டலத்துல எந்த டேட்ஸ்ல அங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற வரைக்குமே, இந்த ஒர்க் லோட் ஒப்பந்தத்தை வந்து பூர்த்தியா அவங்க போடுற வரைக்குமே, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அரியர்ஸ் உடனே கொடுக்கிற வரைக்குமே போராட்டம் தொடரும். ஏன்னா இதுக்கு வேற வழியே கிடையாது. இதுக்கு வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு உணர வைக்கணும். இவங்களுக்கு எல்லாம் உணர வைக்கணும். இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் உணர வைக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரீடிங் வந்து எடுக்கிறது அதுல வந்து ஒரு உங்களுக்கு இந்த ப்ளூடூத்ல பிரச்சனை. அதுல நிறைய பேர் பேசினாங்க என்கிட்ட. அதுல வந்து ரீடிங் எடுக்கும் போது ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு கேட்கணும். அதனாலதான் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல, செக்ஷன் பேர்ல சொல்ல விரும்பல, எக்ஸ்ட்ராடினரியா வந்து ப்ளூடூத்ல வந்து சர்வீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல டைரக்டா பில் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஆயிட்டு இருக்கு. அதாவது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கா வைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கா வைக்கிறாங்க. ஓ, இந்த இடத்துல வந்து இவர் இவ்வளவு எடுக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல எல்லாம் ஏன் அவன் எடுக்க முடியல? எப்படி முடியல அப்படின்னு சொல்லி அந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க் வச்சு அதை உள்ள போறாங்க. அதை வச்சு எல்லாருக்கிட்டுமே வந்து பிரஷர் கொடுக்குறாங்க. இங்க எடு, இங்க ஆன்லைன்ல போடு, இங்க ஏன் டைரக்டா போடுற, இது மாதிரி பிரஷர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை என்கொயரி பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்பால வந்து தனியா வந்து ஒரு ஆளை வச்சு ரீடிங் எடுக்கிறான். யாரு? ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு பையனை வச்சு அந்த இடத்துல வந்து ரீடிங் நடக்குது. எதுக்கு? அவனுக்கு இது தெரியல. நீ அவனை எத்த ஆகணும் சொல்லி அவன் தலைமையில பாறாங்களை தூக்கி வைக்கும்போது என்ன பண்ணுவான்? நீ கையில கொடுத்து எடுத்ததான் ஆகணும். நீ அப்படி கொண்டு வேற வழியா கிடையாது. அந்த ப்ளூடூத்தையும் வயரிங் ஜோப்ல போட்டுட்டு போயிட்டு அந்த பக்கம் ஒரு ஆளை பையனை வச்சுக்கிட்டு அவன் பையனை வச்சு அவன் எடுக்கிறான். அவன் அடிச்சு நோக்கிறான். அதான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கரிங்க. இது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கரா இப்படி போட்டுட்டு இருந்தா அப்படின்னா இது எல்லா இடத்துலயுமே அப்படி நடக்குது. சொல்றேன் நான், எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குதுங்க. இன்னும் வந்து அந்த இரும்பு மீட்டரே கழட்டாம ஓடிட்டு இருக்குங்க மெட்ராஸ்ல. இரும்பு மீட்டரே கழட்டாம ஓடிட்டு இருக்குது. இவங்க வந்து அடுத்த நூற்றாண்டுக்கு நம்ம வழி நடத்துறாங்களாங்க. முதல் அதை கழட்டு. எல்லா இடத்துலயும் நிறுத்தி போட்டு டன்னு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல. நீ இறங்கி போய் பாரு கீழே. நீ இறங்கி போய் கீழே பாரு. எதையுமே பண்ணாம, எதையுமே செய்யாம, ஒண்ணுமே பண்ணாம நீ பர்ஃபார்மன்ஸ் கூட எல்லாமே பண்ண, எல்லாமே செய்யலாம். எப்படி பண்ண முடியும்? 100% டிசி பண்ண, அடுத்த நாளே டிசி பண்ணு, உடனே டிசி பண்ணு, உடனே டிசி பண்ணு. எப்படி பண்ணணும்? எப்படி பண்ண முடியும்? ஆள் இல்ல. இல்ல ஸ்மார்ட் மீட்டர் வச்சிருவோம், வெய்ய பார்க்கலாம். நீ ஸ்மார்ட் மீட்டர் வெய்ய அப்புறம் பார்க்கலாம். நீ அதுல ஏகப்பட்ட ஓட்டைகள் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க இல்லையா? அது எப்படி வரும்? அதனால நிர்வாகம் வந்து இது வந்து எல்லா செக்டாரையும் உள்ளடக்கி இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் ரீசெண்டா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில அக்கௌண்ட்ஸ் பதவிகளை மட்டும் புதுசா ஃபார்ம் பண்ண கிரீன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு மாத்துறாங்க. கிரீன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ரெடி பண்றாங்க. அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ரெடி பண்ணி அதை வந்து டான்ஜெட்கோட இருக்கிற அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் வந்து சில இடத்துல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கலைச்சு அந்த பதவி கொண்டாந்து இங்க போடுறது. அந்த பதவியில் இங்க போடும்போது என்ன ஆகும்?
அந்த ஆளையும் சேர்த்து அள்ளி கொண்டாந்து போட்டுருவாங்க. அவன் என்ன, அவன் நேரம் என்ன, அவன் குடும்பம் என்ன, அவன் எப்படி முடிவு வர முடியுமா, அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது. இல்ல அவங்ககிட்ட விருப்பம் கேட்கலாமா, அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. அதான் எந்த கணக்கு கிடையாது. அப்படியே அள்ளி கொண்டாந்து இங்க போட்டுறது அவனை. ஆனா இது போடக்கூடாதுன்னு சொல்லி மின்சார சட்டமே சொல்லுது. மின்சார சட்டத்திலே என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து கம்பெனிகளை பிரிக்கும் பொழுது இன்பிட்வீன் கம்பெனிக்கு போகும்போது அவங்ககிட்ட ஆப்ஷன் கேட்கணும்னு சொல்லுது. அந்த ஆப்ஷனை கேட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜியோ 100ல வந்து நம்ம அதாவது ஒப்பந்தத்துல ஒரு குறியீடா கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அப்ப அந்த குறியீடா வர்றது வந்து எப்ப வரும், நீ பேச்சுவார்த்தை நடத்தினா தானே வரும். ஆனா நீ பேச்சுவார்த்தையே நடத்தாம டான்ஜென்ட்கோவை கழிச்சுட்ட, புது கார்பரேஷன் 3 கிரியேட் பண்ணிட்ட. 3 கிரியேட் பண்ணிட்டு இவன் யார் யார் எங்க போகணும் சொல்லி பேசுறதுக்கு பேசணுமா இல்லையா? ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னால எனக்கு அது வந்து இது பண்ணவே முடியல. என்னால ஜியோ 100 ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு இவ்வளவு நாள் ஆகுது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அப்செக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம், அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிர்வாகத்துக்கு. லெட்டர் மேல லெட்டர் கொடுத்துமே இருக்கோம், சும்மாவே கிடையாது. ஆனா அன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்ச உடனே ஸ்லீப்பிங் மோட்ல போனாங்க ஒரு 17 பேர் தொழிற்சங்க தலைவர்கள். ஸ்லீப்பிங் மோட்ல போயிட்டாங்க அவங்க. இன்னமும் எந்திரிக்கல சார், இன்னமும் எந்திரிக்கல. நேற்று நீங்க என்ன திடீர்னு இந்த வாட்ஸ்அப்ல வந்து இந்த இடத்துல வந்து பிஎம்எஸ் ஆர்ப்பாட்டம் பண்ண போதும் சொல்லிட்டு நீங்க போட்டீங்களா இல்லையோ, டக்குன்னு எந்திரிச்சு போட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, கூட்டுக்குழுவ அப்படின்ட்டான். கூட்டுக்குழுவ அப்படி சொல்லி போட்டு எல்லா கூட்டுக்குழுவ அப்படி பாடு, எல்லா கூட்டுக்குழுன்னா என்னன்னு எல்லாம் முக்கால் பேருக்கு அர்த்தம் மறந்து போயிருக்கோம். இப்ப ஒவ்வொருத்தரையும் சொல்லி நீ ஞாபகப்படுத்தி கூட்டுக்குழுவ கூட்டு. நான் ஐயோ தொழிலாளி பிரச்சனையை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம், இவன் கூட்டுக்குழு கூட்டினானா எல்லாமே வந்து ஒண்ணுமில்லாம போயிடும். எதுக்காக கூட்டுக்குழு கூட்டுறோம்? தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை? தொழிலாளிக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. இவனுக்கும் தொழிலாளிக்கு கனெக்டிவிட்டி கிடையாது, தலைவர்களுக்கும் தொழிலாளிக்கும் கனெக்டிவிட்டியே கிடையாது. தொழிலாளி என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது தலைவருக்கு தெரியாது. ஆனா அந்த தலைவருக்கு தான் போய் இன்னைக்கு வந்து நிர்வாகத்துக்கிட்ட வந்து பேச போறாங்க. நிர்வாகத்துக்கிட்ட அவங்க தான் போய் பேசுவாங்க தொழிலாளி. அதனால இந்த தன்மை மாறணும் அப்படின்னா, மின்வாரிய தொழிலாளர்களுக்கு வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன் நான், இந்த தன்மை மாறணும்னா தொழிற்சங்கம் அப்படின்னா அது தொழிலாளர்களால், தொழிலாளர்களுக்காக, தொழிலாளியால் நடத்தப்பட வேண்டும். ரிட்டையர் ஆனவன் வந்து தலைவர் இருக்கவே கூடாது. ரிட்டையர் ஆனவன் போய் உங்களுக்காக பேச்சுவார்த்தை போக கூடாது. நீங்க தான் போகணும், நீங்க தான் உங்களுக்குள்ள தலைவரா இருக்கணும். அதே மாதிரி இதுல வந்து அரசியல் சார்பு இல்ல அப்படின்னா டே நம்பர் 1 இருந்து பிஎம்எஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரசியல் சார்பு இல்ல அப்படின்னா அரசியல் சார்பு இல்ல. நீ எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, தொழிலாளிக்கு நல்லது செஞ்ச அப்படின்னா உனக்கு ஜெயப்படுவோம். நீ தொழிலாளிக்கு எகென்ஸ்டா போன அப்படின்னா உன்னை கழிவு ஊத்துவாங்க, உன்னை கழிவு ஊத்துவாங்க. இன்னைக்கு ஜியோ 38 டிசம்பர் 2003 மத்திய அரசாங்கம் சொல்லிச்சா சொல்லலையோ, ஆனா நீ சட்டசபையில் அனுப்பிச்சு இங்க இருக்கிற கடனை பூரா நீ கட்டிவிட்ட. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நம்ம ஜெய போடுறோம். ஆனா அதே அரசாங்கத்திட்ட நம்ம கேட்கிறோம், நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன போனே ஏன் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு நம்ம கேட்போம். காம்ப்ரமைஸே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது, கண்டிப்பாக கேட்போம். இன்னைக்கு நம்ம பாரதிய மசூர் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கை வைப்பாங்க, ஆல் இண்டியா லெவலில் கோரிக்கை வைப்பாங்க, அவங்க வைக்காம கூட இருப்பாங்க, அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நீ குடுக்கிறேன்னு சொல்லி நீயே சொன்ன. இதுக்கு முன்னால உள்ளவங்களும் சொன்னாங்க, ஒரு கமிட்டி போட்டோம், அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வரணும்னாங்க. கமிட்டியும் காணோம், ஆலையும் காணோம். அடுத்தது நீ வந்து கேப்போ, நீ வந்து ஒரு கமிட்டி போட்ட, நீ சொன்ன, நீ இப்போ கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாச்சுன்னு வேற சொல்லியாச்சு. இப்போ அது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு வேற சொல்லியாச்சு. இப்போ அதனால வந்து அது கொடுக்கணும், தொழிலாளியோட இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றணும். இது ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பணிக்கொடை சட்டம் அப்படிங்கிறது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். ஆனா அந்த சட்டமே வந்து இங்க நிறைவேற்றப்பட, சட்டமே இங்க செல்லுபடியாக. நீ போட்ட ஜியோவே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். பாராளுமன்றத்தோட சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட கேட்டா சிபிஎஸ்க்கு என்ன பாலிசி நீ கண்டிருக்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டா இன்னும் வந்து எந்த கொள்கை முடிவும் எடுக்கல. ஏன் சிபிஎஸ் வாங்கினவன் பாதி பேர் சாவலையா? சிபிஎஸ் வாங்கி ரிட்டையர் ஆனவன், சிபிஎஸ்ல வந்து ரிட்டையர் ஆனவன் பாதி பேர் ரிட்டையர் ஆகி செத்தா போயிட்டான். நீ எப்ப கொள்கை முடிவு எடுக்க போற? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி இது, அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி.
அப்ப கிராஜுவிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து 5 வருடம் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிராஜுவிட்டி வந்து சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்கு. 2003 முன்பு வரைக்கும் எல்லாருமே கிராஜுவிட்டி வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு சிபிஎஸ் வாங்கக்கூடிய பாரதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மின்வாரிய நிறுவனங்கள்ல வந்து சிபிஎஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல எல்லாருக்கும் கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து கிராஜுவிட்டி கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், மின்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. மின்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான இஷ்யூ. ஆனா அது வந்து அரசியலுக்கு உட்பட்ட ஒரு இஷ்யூவாகவே தொடர்ந்து வரக்கூடிய அரசாங்கங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏனென்றால் இதுல நிறைய வருமானம் இருக்கு. யாருக்கு இருக்கு? அது யாருக்கும் நிறைய வருமானம் இருக்கு இல்ல. அதனால இது வந்து தொடர்ந்து இது வந்து அரசியலுக்காக மின்சாரத்தை வந்து பயன்படுத்துறாங்க. தொடர்ந்து அரசியலுக்காக மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. ஆனால் தொடர்ந்து இது மாதிரி அரசியலுக்காக இதை பயன்படுத்தினால் இது நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடியாக இருக்கும். இது அரசாங்கம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் தொழிலாளிய பலிகடாக்கி அதுல நீங்க ஆதாயம் பார்க்கணும்னு பார்த்தா அது கண்டிப்பாக பெரிய அளவுல ஒரு புரட்சியா வந்து வெடிச்சிடும். பெரிய அளவுல புரட்சியா வெடிச்சிடும். நாளைக்கு இந்த இடத்துல ஒரு 300 பேர் வந்து நம்ம உட்காந்துருக்கோம், 500 பேர் உட்காந்துருக்கோம். நாளைக்கு இதே 5000 பேர் ஆகலாம், இதே 5000 பேர் ஆகலாம். அப்ப அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து தொழிலாளி வந்து புறக்கணிக்கப்பட்டா அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து தொழிலாளி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து நான் தயவு செய்து அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. அது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். டெஃபினட்டா அது மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது, தொடர்ந்து மாற்ற முடியாது. தொடர்ந்து நீங்க புறக்கணிக்கப்படுறீங்க அப்படிங்கிற மனசு வந்து இன்னைக்கு அரசு ஊழியர் மத்தியிலையும் மின்வாரிய ஊழியர் மத்திய ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் ஊழியர் மத்தியில் வந்துருச்சு. அவங்க மத்தியில் வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் போட்ட பணமே அவனுக்கு வரல. சிபிஎஸ்ல அவன் போட்ட பணம் இருக்கு இல்லையா, அதுவே அவனுக்கு வரல. அது வராம வந்து கோர்ட் படி எழுதிட்டு இருக்கான். கோர்ட்ல சொல்லியும் வரல, ஹைகோர்ட் சொல்லியும் வரல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அங்க சொல்லியும் வரல. வர்றதுக்கு இருந்தாதான் சார் வருது. எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து இங்க இபியோட நான் கனெக்ட் பண்ணி ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க நீங்க கட்டுற சிபிஎஸ் பணம் இங்க இல்ல. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது. நான் வந்து அக்யூஸ் பண்றேன். நீங்க கட்டின பணம் வந்து அதுக்குண்டான கணக்கு இல்ல. இங்க அந்த பணத்தை எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்காது. உங்களோட கணக்கு வந்து நீ யார் யார் ரிட்டையர் ஆகிறாங்களோ, யார் யார் இறந்து போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு அவங்களுக்கு மட்டும் டிஸ்பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுடைய கணக்கு பேப்பர்ல தான் இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸான பிரசிடென்ஸ். இது நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்னாச்சோ அது அப்படியே வந்து ஈபிக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நான் வந்து ஒரு கேள்விப்படுறேன், உடனே பென்ஷன் கொடுக்கணுமா? என்னது டிரான்ஸ்போர்ட்டுக்கு உடனே பென்ஷன் கொடுக்கணுமா? இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தர் வந்து ஒரு பேசின ஒரு கமெண்ட். டிரான்ஸ்போர்ட்டுக்கு உடனே கொடுக்கணுமா பென்ஷன்? கொடுக்கறது இல்ல. இப்ப ஈவிக்கு மட்டும் ஏதோ உடனே கொடுக்கணும். அந்த கம்பேரிசன் வந்துருச்சுங்க. அதனால ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் வந்து இதை வந்து ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். நம்ம இல்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மின்சார வாரியத்திற்காக நம்ம உழைச்சி நம்ம உழைப்பு பூரா வேஸ்டா போயிடும். எதிர்காலமே அப்படிங்கிறது சூன்யமாயிடும். அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்ம வந்து நிறைய கோரிக்கைகளை மட்டும் வைக்கல, நிர்வாகத்துக்கு நிறைய அட்வைஸும் பண்ணிருக்கோம். நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனடியாக வந்து இந்த ஒர்க்லோட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது மீடியா நிர்வாகம் வந்து ஆரம்பிக்கணும், பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும், மீனிங்ஃபுல்லா பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத வந்து கேட்டுக்கிறோம். நம்ம அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ திரும்பி நான் ரீடிப்ளாய்மெண்ட் பண்றேன், நீ வந்து அந்த கம்பெனிக்கு ஆள் போறேன், இந்த கம்பெனிக்கு ஆள் போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி எந்த பக்கம் தூக்கி இந்த பக்கம் தூக்கி சூறாடிட்டு இருந்தேன் அப்படின்னா எல்லாருடைய பர்சனல் லைஃபும் பாதிக்கப்படுது. தன்னோட பர்சனல் லைஃபை பாதிக்க வச்சு அவனை இங்க கொண்டாந்து உட்கார வச்சா அப்படின்னா அவன் நிம்மதியா வேலை செய்ய மாட்டான். அதனால கம்பெனிக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. இதை தயவு செய்து நிர்வாகம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை நிர்வாகம் ஆரம்பிக்க வேண்டும். அரசு உத்தரவுகளை வந்து நிர்வாகம் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத வந்து மின்சாரத்துறை அமைச்சர் வந்து கவனிக்கணும். மின்சாரத்துறை அமைச்சர் இங்க வராரு, 5 நாளைக்கு ஒரு வராருங்க, வந்து என்ன பேசுறாருன்னு தெரியல. அரசு உத்தரவு வந்து ஒரு உத்தரவு கூட 3/4 உத்தரவு இங்க வந்து அமல்படுத்தாம எல்லாம் பெண்டிங்ல வச்சிருக்காங்க, அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து கோவிட் டயத்துல வந்து இந்த ஆடிட்டர்ஸுக்கு வந்து
டிஏ கொடுக்கறத வந்து 25% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க கோவிட் டயத்துல. அப்ப அது யூனிவர்சலா எடுத்தது, எல்லா துறைக்கும் எல்லாருக்குமே எடுத்தது. கோவிட் முடிஞ்சிருச்சு. கோவிட் முடிஞ்ச உடனே எல்லா சலுகையும் திரும்பி கொடுக்கப்படும் சொல்லி அரசு உத்தரவு போட்டான். ஆனா அந்த அரசு உத்தரவு இன்னும் இங்க அமல்படுத்தல. அதுக்கு இங்க வந்து 1வது மாடியில வந்து ஒருத்தர் இருக்காரு, கல்யாணராமன் சொல்லிட்டு ஒரு சீஃப் இன்டர்னல் ஆடிட் ஆபீசர் இருக்காரு. கல்யாணராமன் அவர் பேரு. அவர் போர்டு என்டையர் போர்டுக்கும் அவர் தான் ஆடிட்டர். சர்வாதிகாரி அவர் தான், இந்த இபிகே சர்வாதிகாரி. ஏன்னா எதுவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரான்ச் அது சேர்மனுக்கு கட்டுப்பட்டது, அக்கவுண்ட்ஸ் பிரான்ச் அது சேர்மனுக்கு கட்டுப்பட்டது, டெக்னிக்கல் பிரான்ச் அது சேர்மனுக்கு கட்டுப்பட்டது. ஆனா ஆடிட் பிரான்ச் யாருக்குமே கட்டுப்படாத ஒரு அமைப்பு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க இருக்கு அப்படின்னா அது வந்து ஆடிட் பிரான்ச் தான். அந்த ஆடிட், ஏன்னா ஆடிட் பிரான்ச் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது உள்ளே நீங்க எதுவுமே கண்டுக்கவே முடியாது, எதுவுமே பேச முடியாது, எதுவுமே தெரியாது உங்களுக்கு, எதுவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆடிட்டர் அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறார். அவர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஸ்பெஷல் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறார். என்ன ஆடிட் ரிப்போர்ட்னா, மின்சாரம் உற்பத்தி பிரிவுல உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல தான் மீட்டர் வைக்கணும். மீட்டர் வச்சு அதுலதான் மீட்டரை மெஷர் பண்ணி கன்சூமர் கிட்ட வந்து எவ்வளவு அங்கிருந்து வெளியில போகுதுன்னு பண்ணணும். ஆனா எவ்வளவு யூனிட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கிறத வந்து சப்ஸ்டேஷன்ல வைக்கணும். சப்ஸ்டேஷன்ல வச்சுதான் அது மெஷர் பண்ணணும். அவன் எண்ட்ல வைக்கிறது வந்து அவனோட கணக்கு, நம்ம எண்ட்ல சப்ஸ்டேஷன்ல வைக்கிறது நம்மளுடைய கணக்கு. இது இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா லைன் லாஸ் வந்து அவன் பேர் பண்ணணும். ஆனா இந்த மீட்டர் பூராமே அவனோட எண்ட்ல வச்சிருக்காங்க. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அதாரிட்டி வந்து அந்த எண்ட்ல வைக்க கூடாது, சப்ஸ்டேஷன் எண்ட்ல தான் மீட்டர் வச்சு அளக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு இங்க வந்து அமுல்படுத்தாதனால அவர் என்ன பண்ணாரு, இவங்க ஆடிட் வந்து ஸ்லிப் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆடிட் ஸ்லிப் போட்டிருக்காரு. அவர் ஸ்லிப் போட்டு நீ இப்ப போடாதனால ஒரு விண்டு மில்லுக்கும் இத்தனை லட்சம் யூனிட் லாஸ். யாருக்கு லாஸ்? உனக்கு டிஏ இல்ல, உனக்கு அரியர்ஸ் இல்ல, உனக்கு வந்து ப்ரமோஷன் இல்ல, அந்த லாஸ் அது கோடியா போகுது இந்த லாஸ். இதனால வந்து இது வைக்கிறதுனால கிட்டத்தட்ட 60,000 கோடி அளவுக்கு மின்சார நிறுவனத்துக்கு வருஷத்துக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாரா, அவருக்கு என்ன பண்ணிருக்கணும், செலவு வச்சிருக்கணும். செலவு வச்சிருக்கணுமா? ஆனா என்ன பண்ணாங்க, அடுத்த நாளே அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே சஸ்பெண்ட் ஃப்ரம் சர்வீஸ். சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணா, ஆனா அதுல வந்து ஒரு கௌரவத்தை கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. உனக்கு எனக்கெல்லாம் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தா ஏஐ கொடுப்பான், ஏடி கொடுப்பான், எஸ்சி வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா அவருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து சேர்மனே கொடுத்துருக்காரு. அது கௌரவம் தானே, அது கௌரவம் அவருக்கு. ஏன்னா சேர்மனே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. 60,000 கோடி இழப்பு இந்த நிறுவனத்துக்கு சொல்லி ஒரு தொழிலாளி சொல்லி இருக்கானே, அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. நீ சீஃப் இன்டர்னல் ஆடிட் ஆபீசர் இருக்கிறீங்க, நீ இந்த ஃபைல கொண்டு போய் நீ கையெழுத்து வாங்குறீங்க. நீ உன் கூட வேலை பார்க்கிற ஒரு தொழிலாளி, உன்னுடைய சக தொழிலாளி, அவன் வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானே, இப்போ நீ கொடுத்தது தப்பா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. நான் அதை உள்ள ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். 100% கரெக்ட். அவர் சொன்னது 100% கரெக்ட். அந்த காசுலாம் எங்க போகுது? யாருக்கிட்ட சார் போகுது? யாருக்கிட்ட காசு போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு யாருக்கு கோபம் வந்தது? யோசனை பண்ணி பாருங்க. அது மாதிரி கோவப்பட்டாலும் டைரக்டா யாருக்கிட்ட பேச முடியும்? அவங்க கிட்ட டைரக்டா பேசிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்படியே இந்த சாமி உடனே பண்ற சாமி அப்படின்ட்டு உடனே கூப்பிட்டு ஒண்ணுமே தெரியாது தொழிலாளி கூப்பிட்டு நீ போன வெளியேன்னு சொல்லி வெளியேறிச்சுக்காங்க. 1 வருஷம் ஆச்சு சார் சஸ்பென்ஷன் ஆகி, 1.25 வருஷம் ஆச்சு. ஒரு 6 மாசமா அவனுக்கு சஸ்பென்ஸ் அலவன்ஸ் கொடுக்கல. அவனுக்கு ஏன் சஸ்பென்ஸ் அலவன்ஸ் கொடுக்கலன்னா இஆர்பி ப்ராப்ளம். அதான் முன்னா சொன்னல, இஆர்பி ப்ராப்ளம். இஆர்பி எப்படி போறது அப்படிங்கிறது டி ஆபீஸ்ல இருக்கிறவங்க தெரியல. எங்க போயிட்டு இருக்குது நிர்வாகம்? இது எல்லாமே தொழிலாளிக்கு தெரியணும். தயவுசெய்து சொல்றேன், எல்லாருமே தொழிலாளிக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தொழிலாளி இருக்கலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேடர், நீ எந்த கேடர்ல வேணா இருக்கலாம், நீ கேங்மேனா இருக்கலாம், நீ ஏஐயா இருக்கலாம், நீ ஈயா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு ஈவில நடக்கக்கூடிய இந்த தில்லு முள்ளு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே வந்து எல்லா அப்டேஷனும் வந்து நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு சர்வை ஆக முடியும். சர்வே ஆகும். கையில பவர் இருக்கும், பவர் இருக்கு பவர் இருக்கு பவர் இருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இருக்காது, பேண்ட் சட்டை கூட இருக்காது, உருவி இருப்பாங்கிறது உனக்கே தெரியாது. ஒண்ணுமே பவர் கிடையாது. அது உதாரணம் சொல்லணும்னா ஏடிஓ ஒண்ணுமே பவர் இல்ல தெரியுமா உங்களுக்கு? ஏடிஓக்கு ஒண்ணுமே பவர் கிடையாது. நீ என்ன பவர்ஃபுல்லா எழுதிட்டு போனாலும் சரி வைங்க நான் பாத்துக்கிறேன். சார் இங்க செப்ட் நடக்குது, உடனே வந்து புக் பண்ணுவாங்க. அப்படியே சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். இது குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும். இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், இது எப்படி இம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் வேணும். அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. கடந்த முறையில ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இந்த கூட்டத்தை முடிக்கிறேன். நான் கடந்த முறை வந்து 1 லட்சம் மின் இணைப்புகளை வந்து இலவசமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முன்னாள் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க வந்து சொன்னாங்க. 1 லட்சம் மின் இணைப்புகள் டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க, டைம் பிக்ஸ் பண்ணாங்க. டார்கெட் கொடுத்தாங்க, ஓகே. டைம் கொடுக்கும் போது எப்படி முடியும்? நீ 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு முடிக்கும்போது எப்படி முடிக்க முடியும்? உங்ககிட்ட மேன் பவர் கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது, லைன் கிடையாது, கம்பி கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. உனக்கு டைம் கொடுத்தா எப்படி நீ முடிப்ப? அப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ அப்போ நம்ம ஆளுங்க வந்து இந்த இரும்பு மீட்டர் வந்து நில் ரீடிங் கொடுத்தாங்களே, மீட்டர்லாம் கழட்டியாச்சா? எஸ் கழட்டியாச்சு. எல்லாம் எவ்வளவு கழிச்சு எவ்வளவு கழிச்சு? நில் முடிஞ்சுதான் நில். அது மாதிரி நில் கொடுத்துட்டாங்க சார். என்னன்னு கொடுத்தாங்க? 1 லட்சம் மின் இணைப்பு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. உன்னோட இதுக்கு எவ்வளவு? 10,000 கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. உங்களுக்கு 5,000 கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே கரூர்ல பெரிய மீட்டிங், மாண்புமிகு முதலமைச்சரை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்மரை கூட்டம் வந்தாங்க. கொண்டாந்து அவரை வச்சு அவருக்கு வந்து 1 லட்சத்தாவது மின் இணைப்பை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்கிறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த 1 லட்சத்தாவது இதுக்காவது வந்து சர்வீஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் ஜாக்கிரதையா இருங்க. நான் சொன்னேன் எல்லா முக்கால்வாசி ஏடி கூப்பிட்டு சொன்னேன். நானு ஜாக்கிரதையா இருங்க, உங்க எஸ்சி சொல்றாரு டிஇ சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக சர்வீஸ் எஃபெக்ட் கம்ப்யூட்டர்ல போட்டுறாத. கம்ப்யூட்டர்ல நீ போட்டு நீ தான் போடணும், உன்னோட யூசர் தான் போடணும். நீ போட்ட அப்படின்னா நீ மாட்டிக்குவ. நாளைக்கு உன் மேல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் ஆகி ப்ரொமோஷன் ஆகி போயிடுவான். 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நீ வந்து இல்லாத சர்வீஸுக்கு சர்வீஸ் நம்பர் கொடுத்து எஃபெக்ட் பண்ண மாதிரி நீ கொடுத்து போர்டை வாரி ஏமாத்தி வாரி நற்பெயரை கலகம் பண்ணிட்டு நீ கோடிங்கன்னா லாஸ் பண்ண சொல்லி உன் மேல சார்ஜஸ் போடுவாங்க சார். அப்பவே நான் எச்சரிக்கை பண்ணேன். நான் 4 வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா ஒரு இன்ஜினியர் மேல வந்து இடம் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஊர்ல வந்து இதே மாதிரி சார்ஜ் கொடுத்தாங்க. நம்ம அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி வச்சு நான் போய் நேரம் அந்த சி பார்த்து எச்சரிக்கை பண்ண அப்படின்னு, இதை வெளியே சொன்னீங்கன்னா நீ ஒழிஞ்சிருவ அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா முதலமைச்சர் கிட்ட கொடுத்து வாங்கியாச்சு, 1 லட்சம் மின் இணைப்புகள் வந்து கொடுத்தாச்சு அப்படின்ட்டு. நீ கொடுக்கல அப்படின்னு நீ வந்து மேல சார்ஜ் ஷீட் போட்டீங்கன்னா அதை வாட்ஸ்அப்ல போட்டு நேரம் மின்சி காமிச்சிருவேன் நான் பாத்துக்கோங்க, நீ போயிடுவா பாத்துக்கோ அப்படின்னு டக்குன்னு அப்படியே முடிச்சுட்டாரு. இதுதான் நடக்கும். உனக்கு கொடுக்குற வேலையை வந்து நம்ம ஏஐ நல்லவரு, நம்ம சுப்பீரியர் ஆபீசர் நல்லவரு, எஸ்சி நல்லவரு சொல்லிட்டாரு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். கல்ட்ன மீட்டர் வந்து கல்ட்ல அப்படின்னா கல்ட்டியாச்சுன்னா கல்ட்டியாச்சு தான். செக்யூரிட்டிங் போடாம செக்யூரிட்டிங் போட்ட அப்படின்னா போட்டதுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. டம்மி மீட்டர் ரீடிங் சேஞ்ச் எல்லாம் போட்ட அப்படின்னா முடிஞ்சு போச்சு கணக்கு. 10 வருஷம் கழிச்சு கூட மாட்டுவாங்க. அதனால இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே டிஜிட்டலைஸ் இருக்கு, எல்லாமே ரெக்கார்டட் ஃபேக்ட். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேல இருக்கிறவங்க யாரையுமே நம்பாதீங்க. ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு, அவர் ஏடிவா இருப்பாரு, ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு, அவர் ஆசா இருப்பாரு, நம்ம ஆள் தானே, ரொம்ப கூடவே படிச்சிருப்பாரு, அவர் ஏஐ இருப்பாரு, ஏஐ கூட இருப்பாரு. ஏடி ஏஐ நான் சொல்றேன், ஏடியை நம்பாத, ஏடிக்கு அதே நான் சொல்றேன், இடியை நம்பாத. எல்லாருமே அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மெக்கானிக் யுகத்துல, கார்பரேட் யுகத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நம்ம. அதனால இது எல்லாருமே காப்பாத்திக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான் வழி அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய இந்த வலிமையானது என்ன அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் தெரிகின்ற வரையிலே நமது போராட்டம் தொடரும் 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 என்று சொல்லி இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைத்து நல்ல உலகங்களுக்கும் சகோதரர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் பாரத்
की भारत माता की भारत माता की भारतीय मजदूर संघम भारतीय मजदूर संघम भारतीय मिन தொழிலாளர் सम्मेलनम भारतीय मिन தொழிலாளர் सम्मेलनम